புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சிலையை முதலிலே நிறுவிய பெருமை சார்ந்த என் அன்புக்குரிய அண்ணன் விபி மணி அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற தோழமைக்கு தலைவர்களே மற்றும் பத்திரிகை அன்பர்களே, வியாபார அன்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட விடுதலை கட்சியின் சார்பிலே முதல் கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கவன ஈர்ப்பாட்டம் என்பது ஏறத்தாழ ஜனநாயக மக்கள் கழகம் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தை தந்தை பெரியாருடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் ஈரோடு வீரப்ப சத்தம் பகுதியிலே மிக எழுச்சியோடு நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே இதே நம்முடைய தோழமை இயக்கங்கள் அங்கே கண்டனத்தை பதிவு செய்தார்கள். அதன் பின்பாக கிட்டத்தட்ட போன மாதம் 16ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் பகுதியில் உள்ள சாய கழிவுநீர் பிரச்சனை எடுத்து ஜனநாயக மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி மக்கள் கட்சி இந்த இரண்டும் இணைந்து நடத்தியது. அதன் விளைவாக, அதாவது இந்த ஜனநாயக மக்கள் கட்சி நடத்துகின்ற ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்களும் இங்கே ஆட்சியாளர்களுடைய செவிகளிலே அங்கே கேட்கப்படுகின்றது. அதற்கு உதாரணமாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நாங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக ரூபாய் 400 கோடி அந்த இடஒதுக்கீட்டு அந்த விஷயத்துக்காக சிப்காட்டில் உள்ள அந்த நிறுவனத்துக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள், பொது சுத்திகரிப்பு நிலையம் கட்டுவதற்காக. இப்படி எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள், அவர்களுக்கு வாய்க்குள்ளே வந்தபடி பேசுகிறார்கள் என்று இல்லை. பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே இந்த சாய கழிவுநீர் பிரச்சனை, நான் திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்தவன். சாய கழிவுநீரிலே சலவப்பட்டையிலே வேலை செய்தவன் என்கின்ற அந்த அடிப்படையிலே கூறுகின்றேன். தொட்டியிலே இறங்கி, உண்மையிலே சொல்லப்போனால் கோமணத்தை கட்டி இறங்கி நாங்கள் வேலை செய்து கொண்டோம். அப்பொழுது இந்த சாயம் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானது என்று நாங்கள் அப்பொழுதே அறிந்திருக்கின்றோம். சைபால் என்கின்ற ஒரு மருந்தை உடம்பு முழுவதும் பூசிக்கொள்வோம். பிறகு அந்த தொட்டியிலே இறங்கி வேலை செய்வோம். தொட்டியிலே இறங்கி வேலை செய்வது எங்களுக்கு உடம்பிலே உண்மையிலே சொல்லப்போனால் எங்கேயுமே அந்த சொல்லப்போனால் நம்மளுக்கு அந்த உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எந்த ஒரு முடி இருக்காது. ஏனென்று சொன்னால், பிறகு விஞ்சிலே நாங்கள் களத்திலே இறங்கி வேலை செய்வோம். பிறகு கார்பரேட் அந்த விஞ்சை சுத்தம் செய்து தண்ணீரை உறிஞ்சி மீதமுள்ள தண்ணீரை பொலிசன் என்கின்ற ஒரு தொட்டியிலே தண்ணீரை இறக்குவார்கள். பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த தண்ணி எங்கு மட்டியாகி பிறகு வெளியேறி அந்த சுத்தமான நீர் அந்த ஆற்றங்கரையிலே நொய்யல் ஆற்றிலே கலக்கின்றது. ஆனால் இங்கிருக்கின்ற முதலாளிகளும் ஆளும் அரசுகளும் அதிகாரிகளும் இடம் கொடுத்ததினால் முதலாளிகள் அவர்களுடைய லாபத்தை பெருக்குவதற்காகவும் மற்றும் அவருடைய சொந்த வேலைகளுக்காக சுய லாபத்துக்காக ஏது மரியாதை தொழிலாளர்களை வைத்து, இரவும் பகலும் பாடுபடுகின்ற தொழிலாளரை வைத்து, இரவு நேரங்களிலே மழை காலங்களிலே அந்த நீரை யாருக்கும் தெரியாமல் அந்த நொய்யல் ஆற்றிலே இந்த சாய நீர் கலக்கப்படுகிறது. இதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இதை நாங்கள் பொல்யூஷன் போர்டு அதிகாரிகளுக்கு கொண்டு சென்றாலும் கூட, தாசில்தார் அவர்களுக்கு கொண்டு சென்றாலும் கூட, மாவட்ட ஆட்சியரகத்தில் கொண்டு சென்றாலும் கூட அதை ஒரு பெட்டிஷனாகவே எடுத்துக்கொள்ளாமல் சர்வசாதாரணமாக அதிகாரிகளிலே ஒரு பேரம் பேசுகின்ற வேலையைத்தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தோழர்களே, அது மட்டுமல்லாமல் இங்கே திருப்பூர் மாவட்டத்திலே சில பல்வேறு நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், இங்கே சாய கழிவுநீர் மட்டும் பிரச்சனை அல்ல, மக்களுக்கு உழைக்கின்ற மக்களுக்கு அனைவருக்கும் பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக பல்லடம் தாலுக்கா ஆராக்குளம், அதாவது பருவாய் பஞ்சாயத்து பகுதியிலே கிட்டத்தட்ட பார்த்தீர் என்று சொன்னால், சேமா வேலுசாமி அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா என்று சொல்லி இடத்தை காட்டுகிறார்கள். வெறும் காலி இடத்தை மட்டும் காட்டிவிட்டு
பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த காலி இடம் என்ன செய்கிறது இவர்கள் அதாவது 20-30 ஆண்டுகளாக வீடு கட்டி இருக்கிறார்கள். வீடு கட்டியவுடன் 3 அரசுகள் அங்கே மாறி மாறி ஆட்சி செய்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறினார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறினார்கள். ஆனால் அந்த இடத்துக்கு இதுவரை அங்கே பட்டா தரவில்லை. இதற்காக நாங்கள் சென்னையிலே துணை முதல்வர்களை உதயநிதி அவர்களை நேரிலே சந்தித்தோம், முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்தோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளவில்லை. எனவேதான் இன்றைக்கு நாங்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே பெருமானூர் பகுதியிலே பார்த்தீர்கள் சொன்னால் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அதிமுக ஆட்சியிலே துணை சபாநாயகராக இருக்கும் பொழுது அங்கே 27 அறிஞர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா என்று கொடுத்தார். ஆனால் இதே ஆதித்தமிழர் பேரவையில் நான் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது இதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நான் மாவட்ட ஆட்சியர் குடியேறும் போராட்டத்தை நடத்தினேன். அதன் விளைவாக அன்றைக்கு தாசில்தார், மனேகர், ஆர்ஐ எல்லாம் அங்கு சென்று பார்த்தார்கள். ஆனால் சில ஆதிக்க சாதி வெறியர்கள் இந்த சக்கிலி சமுதாய மக்களுக்கு, அறிஞர் மக்களுக்கு இந்த இடத்தை கொடுப்பதா என்று சொல்லி சுற்றி பக்கம் 4 பக்கம் இடம் இருக்கிறது. ஆனால் அங்கே இடம் கொடுக்க மறுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இங்கே கொடுவாய் புள்ளக்காலை பகுதியிலே கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் அதே போன்ற நிலைமைதான். எங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி நிறுவனம் இருக்கிறது. அந்த நிர்வாகத்தை அங்கே பெரிய அளவில் நடத்துவதற்காக கவர்மெண்ட் கொடுத்த, அரசு கொடுத்த பட்டா நிலங்களை அங்கே உள்ளே போக விடாமல் இன்று வரைக்கும் தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமா திருப்பூர் மாவட்டத்திலே ஏறத்தாழ ஓராண்டுகளாக நான் இதே பகுதியிலே தாட்கோ எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தாட்கோ பிஎம்ஜிபி கடன்களை இங்கே வழங்குவதற்காக பலமுறை மனு கொடுத்துள்ளேன். அந்த மனுவின் அடிப்படையிலே இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், நாங்கள் மாவட்ட ஆட்சியரையும் சந்திக்கின்றோம், தாட்கோ அலுவலகரையும் சந்திக்கின்றோம், அதே போல பிஎம்ஜிபி அலுவலகத்தையும் சென்று மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஆர்டர் காப்பியை பெற்றுக் கொடுக்கின்றோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில பொறுப்பாளர்கள், அதாவது வங்கிகள், அவர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிவில் இருக்கின்றது, முன்கூட்டியே இவர் பணம் கட்டவில்லை, அதனால் அந்த பணத்தை கட்ட முடியவில்லை என்று சொல்லி அவர்களை கோலச்சி கொண்டிருக்கின்றார்கள். எனவே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். இது பிஎம்ஜிபி கடனாட்டும் தாட்கோ கடனாட்டும் எந்தெந்த மாவட்டத்திலே, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே அங்கே அவர்களுக்கு தனியாக ஒரு வங்கி கட்ட வேண்டும். அந்த தனியார் வங்கியின் மூலம் மாவட்ட ஆட்சியர் கொடுக்கின்ற